அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ருசியான வெண்டைக்காய் காரக்குழம்பு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள்கள்: 1/4 கிலோ வெண்டைக்காய் நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி நான் 2ஐயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க கடுகு 1/2 ஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவு எடுத்திருக்கேங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுங்க. இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வாணல் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ நாம் நறுக்கி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் வதக்கிறனால அதில் இருக்க வழவழப்பு தன்மைலாம் போயிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வாணலில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நாம் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். 2த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் பூண்டு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் தக்காளி சேர்த்துடலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. 5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நாம் புளி தண்ணியை சேர்த்துடலாம். நான் புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்க்குறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. நாம் இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். 10 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.